நேபாளத்தில் எவரெஸ்ட் சிகரத்திற்கு வரும் வெளிநாட்டு மலையேற்ற வீரர்களை குறிவைத்து சுமார் 183 கோடி ரூபாய் வரை அரங்கேற்றப்பட்டுள்ள மெகா மோசடி சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மலையேற்ற வீரர்களுக்கு பேக்கிங் சோடா கலந்த உணவுகளை வழங்கி காப்பீடு மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? உலகின் மிக உயரமான சிகரமான எவரெஸ்ட் இமயமலையில் நேபாளம் சீனா எல்லையில் அமைந்துள்ளது. 8848 மீட்டர் உயரம் கொண்ட இந்த சிகரத்தில் ஏறுவதற்காக உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து மலையேற்ற வீரர்கள் மே மாதத்தில் குவிவது வழக்கம். இந்த மலையேற்றத்திற்கு கடுமையான உடற்பயிற்சி, தொழில்நுட்ப அறிவு, முறையான அனுமதி தேவை. மேலும் நேபாள அரசிடம் அனுமதி சீட்டு பெற்று அனுபவம் வாய்ந்த ஏஜென்சி மூலம் செர்பா வழிகாட்டிகளை நியமித்துக் கொண்டு செல்ல வேண்டும். இந்த நடைமுறையை பயன்படுத்தி பல கோடி ரூபாய் மோசடி நிகழ்ந்திருக்கும் அதிர்ச்சி தகவல் தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 2022 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் எவரெஸ்ட் சிகரம், அன்னபூர்ணா, லாங்டாங் மற்றும் மனாஸ்லு உள்ளிட்ட நேபாளத்தின் மிகவும் பிரபலமான மலை பாதைகளில் செல்லும் வெளிநாட்டு மலையேறும் வீரர்களிடம்தான் இந்த மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. சாதிக்கும் நோக்கோடு வரும் மலையேற்ற வீரர்களுக்கு அடிவார முகாம்களில் தேநீர் மற்றும் உணவில் சமையல் சோடாவை ரகசியமாக கலந்து கொடுத்திருக்கின்றனர். அதை அறியாமல் சாப்பிட்டுவிட்டு மலையேறும் வீரர்களுக்கு பேஸ் கேம்ப் செல்வதற்குள் கடுமையான குமட்டல், வாந்தி, நீரிழப்பு மற்றும் வயிற்றுவலி உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டுவிடும். இந்த அறிகுறிகள் அதிக உயரத்திற்கு செல்லும் ஒரு சிலருக்கு பொதுவாக ஏற்படும் அறிகுறிகள் தான். ஆனால் மலையேற்ற வீரர்களின் வழிகாட்டிகள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகள் என அச்சுறுத்தி அவர்களை மூளைச்சலவை செய்வார்கள். மேலும் அவசரமாக மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துவார்கள். பாதிக்கப்பட்டவர்களும் தாங்கள் உண்மையாகவே ஆபத்தில் இருப்பதாக நம்பி இருக்கின்றனர். அவசர அழைப்பின் பேரில் அதிக செலவுள்ள ஹெலிகாப்டரை மீட்பு பணிக்காக வரவழைத்து மலையேற்ற வீரர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஒரு ட்ரிப்பிற்கு $5000 வரை ஹெலிகாப்டர் நிறுவனங்கள் வசூலித்துள்ளன. அதன் பிறகு மருத்துவமனைகளும் ஹெலிகாப்டர் நிறுவனங்களும் போலியான மருத்துவ அறிக்கைகளையும் மிகைப்படுத்தப்பட்ட சிகிச்சை கட்டணங்களையும் சமர்ப்பித்து காப்பீட்டு நிறுவனங்களிடம் போலி ஆவணங்களை தாக்கல் செய்திருக்கின்றன. சில நேரங்களில் பல நோயாளிகளை ஒரே நேரத்தில் ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் நிறுவனம் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக முழு தொகையை வசூலித்ததும் அம்பலமாகியுள்ளது. இந்த மோசடியில் மலையேற்ற வழிகாட்டிகள் மற்றும் முகவர் நிறுவனங்கள், ஹெலிகாப்டர் இயக்குபவர்கள், தனியார் மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கூட்டாகச் சேர்ந்து ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. ஸ்வாகன் இன்டர்நேஷனல், ஸ்ரீதி இன்டர்நேஷனல் மற்றும் ஈரா இன்டர்நேஷனல் போன்ற மருத்துவமனைகளின் பெயர்கள் இந்த விசாரணை மூலம் மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. மருத்துவமனைகள் மலையேற்ற முகவர் நிறுவனங்களுக்கும் ஹெலிகாப்டர் நிறுவனங்களுக்கும் 20 முதல் 25% வரை கமிஷன் வழங்கியிருக்கிறார். மலையேற்ற வழிகாட்டிகள் இன்சூரன்ஸ் பணத்தை சுமார் 25% பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த திட்டம் மூலம் குறைந்தபட்சம் $19.69 மில்லியன் மதிப்பிலான மோசடி காப்பீட்டு கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் இந்திய மதிப்பு சுமார் 183 கோடி ரூபாய் என தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டு மலையேற்ற வீரர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த மெகா மோசடி கடந்த 2025 ஆண்டு பாதிக்கப்பட்ட ஒரு சுற்றுலா பயணி அளித்த புகாரின் பேரில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அந்த புகாரின் பேரில் நேபாளத்தின் மத்திய புலனாய்வு பிரிவு பல மாதங்களாக விசாரணை மேற்கொண்டு வந்தது. 2026 ஆண்டின் தொடக்கத்தில் நேபாள போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்தனர். மார்ச் 12 தேதியன்று காத்மாண்டு ஆட்ட நீதிமன்றத்தில் 32 நபர்கள் மீது முறைப்படி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இதற்கு முன்னர் இதுபோன்ற மோசடிகள் அரங்கேற்றப்பட்டிருந்தாலும் வீரர்களின் உடல்நிலையை பாதிப்படையச் செய்து பணம் பறிக்கும் மோசடியால் நேபாள சுற்றுலாத்துறை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் எவரெஸ்ட் சிகர பருவம் தொடங்கும் வேளையில் இந்த ஊழல் வெளிவந்துள்ளது. இது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் மலையேற்றத்துறையின் மீதான நம்பிக்கை குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளது. இந்த வழக்கு தற்பொழுது நேபாள நீதிமன்றங்களில் விசாரணையில் உள்ளது. விசாரணை விரிவடைவதால் கூடுதல் கைதுகள் நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.